நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 10வது மாசத்தில் முதல் நாளிலே உங்களை பார்ப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்திலே விசாலத்தை என் ஆண்டவர் தருகிறார் என்று இன்றைய தினத்திலே உங்களோடு நான் பேசுகிறேன். இன்றைய நாளிலே அநேகர் ரொம்ப நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை நெருக்கத்தோடு, வியாதியின் நெருக்கத்தோடு, பயத்தின் நெருக்கத்தோடு, பல பிரச்சனைகளிலே நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. இந்த நெருக்கத்தில் இருந்து எப்படி விடுதலையாகுவது என்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒரு ஊரிலே பர்திமேயு குருடன் என்பவன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்த அந்த நபர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டான். அங்கே இருக்கிற சீசர்கள், அந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதட்டினார்கள், சத்தம் இல்லாமல் இரு என்று சொல்லி. ஆனால் மீண்டும் அவன் சோர்ந்து போகாமல், என் நெருக்கத்தில் யாரும் உதவி செய்ய இல்லை, எந்த மனிதனும் இல்லை, என் ஆண்டவர் தான் இருக்கிறார் என்று சொல்லி முன்னிலை காட்டிலும் அதிகமாய் சவுண்டா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறி கூப்பிட்டான். என் ஆண்டவர் வேகமா வந்து அவனை ஆசீர்வதித்து அவன் பார்வையை கொடுத்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களை விசாலமாய் மாற்றுவார். நெருக்கம் இருக்கிற பொழுது தனிமையை தேடும், நெருக்கம் இருக்கிற பொழுது வியாதிகள் வரும், நெருக்கம் இருக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்காது. நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். உன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தை மாற்றுவதற்கு இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கிறது. இவ்வளவு நாளும் நீ நெருக்கத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைய தினத்தில் என் ஆண்டவர் உன் நெருக்கத்தில் இருந்து விசாலமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எப்படி என்றால், பர்திமேயு குருடன் அவன் தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டான். எந்த மனிதனும் நீ நெருக்கத்தில் இருக்கிற பொழுது உதவ மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்கிற பொழுது அதட்டுவார்கள், அரட்டுவார்கள். அதை மீறி என் ஆண்டவர் முக்கியம் என்று சொல்லி பல பிரச்சனைகளை மேலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பர்திமேயை போல நீங்கள் கூப்பிட்டீர்களானால் கர்த்தர் உன் நெருக்கத்தில் இருந்து விசாலத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.